சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. விஜய் பூபதி மன்னவா, என்னை ஏதோ அவசரமாக சந்திக்க வேண்டும் என்று கூறினாயமே. மன்னவா, நான் தாமரையை தேடி காட்டிற்கு சென்றாய், அதுதானே? ஆம் மன்னவா. அங்கு பல இடங்கள் அலைந்து திரிந்து அவள் இருக்கும் இடத்தை பற்றி அறிந்து அங்கு சென்றாய். அதேதான் மன்னவா. ஆனால் அங்கிருந்தும் தாமரை கடத்தப்பட்டு விட்டாள். அவளை பார்க்கவே முடியவில்லை, அவ்வளவுதானே? ஏன் இந்த திகைப்பு விஜய பூபதி? மன்னவா, இது தங்களுக்கு எப்படி தெரியும்? யார் வந்து சொன்னார்கள்? யாரும் வந்து சொல்லவில்லை. இப்பொழுது நீதான் சொன்னாய். நான் சொல்லவில்லையே. தாங்கள் தானே அருகில் இருந்து பார்த்தவர் போல் ஒவ்வொன்றையும் சொன்னீர்கள். விஜய பூபதி, நீ இங்கு இருந்த போது மிகவும் பரபரப்போடு இருந்தாய். பதட்டத்தோடு பேசத் தொடங்கினாய். மன்னரை சந்தித்தவுடன் சம்பிரதாயமாக சொல்லும் வணக்கத்தை கூட சொல்ல மறந்துவிட்டாய். இது போதாதா என்ன நடந்திருக்கும் என்பதை தெரிந்து கொள்வதற்கு? சோழ பேரரசி, இந்த பரந்த சோழ சாம்ராஜ்யத்தை எப்படி தாங்கள் இங்கிருந்தபடியே ஆட்சி செய்ய முடிகிறது என்பது இப்போதுதான் புரிகிறது. இந்த முறையும் என் முயற்சி தோற்றுவிட்டது என்பதை எப்படி தங்களிடம் சொல்வதென்று சங்கடத்தோடு வந்தேன். ஆனால் தாங்களும் இது நான் ஏற்கனவே எதிர்பார்த்ததுதானே என்பது போல் இயல்பாக எடுத்துக்கொண்டீர்கள். விஜய பூபதி, ஒருவர் செய்யும் எல்லா முயற்சிகளும் வெற்றியடைந்து விடும் என்று கூற முடியாது. நமது சாம்ராஜ்யத்திற்கே அரைக்குவல் விடும் அளவிற்கு நடந்திருக்கும் ஒரு செயல் தாமரையை கடத்தியிருப்பது. இதை செய்தவர்கள் மிகவும் சாமர்த்தியசாலிகளாக இருக்க வேண்டும். பூம்புகாருக்கு அருகில் இருக்கும் ஒரு கானகத்திலேயே சில வேடுவர்களின் துணையோடு வேணிற்குல இளவரசியை கடத்தி வைத்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எந்த அளவிற்கு திட்டமிட்டு செயல்படுபவர்களாக இருக்க வேண்டும். சம்பந்தப்பட்டவர்கள் நீ அவர்களை தேடத் தொடங்கிவிட்டாய் என்பது தெரிந்தவுடன் நீ எங்கெங்கு வருவாயோ அங்கெங்கிருந்து இடமாற்றம் செய்து கொண்டு தான் இருப்பார்கள். இந்த கண்ணமூச்சி ஆட்டம் நீ என்றேனும் ஒரு நாள் அவர்களை கண்டுபிடிக்கும் வரை தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். அதற்காக நீயும் அவர்களை விட்டுவிட முடியாது, அவர்களும் அதை விட்டுவிட மாட்டார்கள். தாங்கள் சொல்வது உண்மைதான் மன்னவா. இம்முறை இதை பற்றி சிறு குறிப்பை அறிந்து வைத்திருந்த இருவரை கொண்டுதான் இந்த பணியை தொடங்கினேன். தாமரையை கடத்தியவனை பற்றி அறிந்திருந்த அவர்கள் இருவரும் அடித்தாங்க முடியாமல் என்னை தாமரை மாற்றம் செய்யப்பட்டிருக்கும் இடத்திற்கே அழைத்துச் சென்றார்கள். தாமரை அங்குதான் மறைத்து வைக்கப்பட்டிருந்தாள் என்பதற்கான ஆதாரமும் எனக்கு கிடைத்தது. ஆனால் நான் அங்கு செல்வதற்கு சிறிது நேரத்திற்கு முன்புதான் தாமரை அங்கிருந்து சென்றிருக்கிறாள். அந்த இருவரையும் ஏன் அங்கேயே விட்டுவிட்டு வந்தாய்? இங்கே இழுத்து வந்து கடுமையான தண்டனை வழங்கியிருக்கலாமே. அந்த அளவிற்கு அவர்கள் தவறு புரிந்தவர்கள் அல்ல மன்னவா. ஏதோ நடந்திருக்கிறது என்பது மட்டும்தான் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறதே தவிர என்ன நடந்தது என்பது முழுமையாக அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் அங்கேயே இருந்தால் அடுத்து ஏதாவது நடந்தால் அதை எனக்கு சொல்ல முடியும். அந்த அளவிற்கு அவர்களை மாற்றி இருக்கிறேன். ஆக இவ்வளவு முயன்றும் இன்னார் தான் அதை செய்தார்கள் என்று உன்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை, அப்படித்தானே? கைப்புண்ணுக்கு கண்ணாடியா வேண்டும் என்பார்கள். அப்படி கண்ணெதிரிலேயே இருந்து கொண்டு இதையெல்லாம் செய்து கொண்டிருப்பவர்களை பற்றி இன்னொருவர் சொல்லித்தான் தெரிய வேண்டுமா மன்னவா? அது யார் என்று எனக்கும் தெரியும், உங்களுக்கும் புரியும். அதாவது இவ்வளவு வலுவான பின்னணியோடு இதையெல்லாம் செய்வதென்றால் அது மங்கம்மாவாகத்தான் இருக்க வேண்டும் என்று நீ சந்தேகப்படுகின்றாய், அப்படித்தானே? சொல் பூபதி, அதுதானே உன் சந்தேகம்? சந்தேகமில்லை மன்னவா, நிச்சயமாக அவள்தான் என்பது தெரியும். அதற்கு ஆதாரம் இருக்கிறதா? தகுந்த சாட்சிகளோடு மங்கம்மா தான் இதை செய்திருப்பாள் என்று உன்னால் நிரூபிக்க முடியுமா? அது அவ்வளவு எளிதல்ல மன்னவா. எந்த சாட்சிகளும் இல்லாமல், எந்த தடயங்களும் இல்லாமல் ஒரு காரியத்தை செய்வதில் சாமர்த்தியசாலி மங்கம்மா. இதோ இதுதான் ஆதாரம் என்று எதையும் கண்டுபிடிக்க முடியாது. பிறகெப்படி சபை நடுவே அவளை நிறுத்தி அதை நிரூபிப்பாய்? இல்லை, உன்னிடம் அகப்பட்ட ஆட்கள் மங்கம்மாவை பற்றி ஏதாவது சொன்னார்களா? இல்லை மன்னவா, இதற்கு பின்னால் மங்கம்மா என்று ஒருத்தி இருக்கிறாள் என்பதே அவர்களுக்கு தெரியவில்லை.
இதற்கு முன் நீ தேடச் சென்ற இடத்தில் 2 பணிப்பெண்கள் இருந்தார்கள் என்று சொன்னாயே, அவர்களுக்காவது தெரியுமா? இல்லை மன்னவா, அவர்களும் காடன் இருளாயி என்ற இருவரை பற்றித்தான் சொன்னார்களே தவிர மங்கம்மாவை பற்றி ஏதும் சொல்லவில்லை. அந்த காடன் இருளாயி இருவருக்கும் மங்கம்மாவை பற்றி நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். மங்கம்மா தானே அவர்களை பணியில் அமர்த்தி இருக்க வேண்டும். அவர்களை பிடித்து விசாரித்தாயா? அவர்கள் இருவரும் தலைமறைவாகிவிட்டார்கள் மன்னவா. இப்பொழுது நிலைமை என்ன என்பது புரிகிறதா? நீ சொன்னது போல் எந்த சாட்சியமும் இல்லாமல் தடயமும் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறாள் மங்கம்மா என்பது உனக்கு புரிகிறதா? அதனால் அவசரப்பட்டு நாம் எதையும் சொல்லிவிடக் கூடாது. இதில் சம்பந்தப்பட்டிருப்பவள் மங்கம்மா என்பதை யாரிடமும் சொல்லிவிடாதே. குறிப்பாக கிள்ளிவளவனுக்கு இது தெரியவே கூடாது. நாமாக இப்படி ஒருத்தி இதன் பின்னே இருக்கிறாள், அவள் வேறு யாரும் அல்ல, சோழ மாமன்னரின் தங்கை, அழுந்தூர் வேளாரின் மனைவி என்றெல்லாம் வெளிப்படுத்தி நமது வரலாற்றில் ஒரு கரையை ஏற்படுத்திவிடக் கூடாது. இத்தனைக்கும் நடுவில் ஒன்றை நினைத்து நீ ஆறுதல் அடையலாம். அது என்ன மன்னவா? மங்கம்மா தாமரையை இடமாற்றம் செய்வாள். எவரும் கண்டுபிடிக்க முடியாதபடி மறைத்து வைப்பாள். இதையெல்லாம் செய்தாலும் தாமரைக்கு ஒரு தீங்கும் செய்ய மாட்டாள். எச்சரிக்கையோடு வேனில் குல இளவரசி என்ற கௌரவத்தோடு பார்த்துக் கொள்வாள். இந்த நிலையில் நாம் என்னதான் செய்வது? தாமரை எங்கிருக்கிறாள் என்பதை கண்டுபிடி. எவ்வளவு நாளானாலும் பரவாயில்லை. எங்கெல்லாம் சென்று தேட வேண்டியிருந்தாலும் பிரச்சனை இல்லை. தாமரையை எப்படியாவது தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்து இங்கு நிறுத்து. தாமரையின் வாக்கால் சொல்லப்பட்டால் தான் அந்த உண்மை நிரூபணமாகும். அப்பொழுதும் அது நமக்குள் தான் இருக்க வேண்டுமே தவிர அரண்மனையை தாண்டி வெளியில் செல்லக்கூடாது. தாமரை இவ்வளவு அருகிலேயே இருந்தும் இருமுறை தேடிச் சென்றும் தவற விட்டு விட்டேனே. அதற்காக வருந்தாதே விஜயபூபதி. நீ ஈடுபட்டிருப்பது சிறிய விஷயம் அல்ல. சோழ நாட்டிற்கே அரைக்கூவலாக இருக்கும் ஒரு செயல். ஒரு முயலுக்கு குறிவைத்து அதை கொன்றுவிட்டேன் என்று சொல்வதை விட ஒரு யானைக்கு குறிவைத்து அது தப்பிவிட்டது என்பதும் நமக்கு பெருமைதானே. அதனால் இது தோல்விதான் என்றாலும் பெருமைக்குரிய தோல்வியாக நினைத்துக்கொள். தொடர்ந்து முயற்சி செய். பார்த்திபனும் முத்துநகையும் இளம்பொழுதியோடு இங்கு வரும்பொழுது நீ தாமரையோடு இங்கு வந்து நில். அந்த இரட்டிப்பு மகிழ்ச்சியை பூம்புகாரை வியக்கும்படி கொண்டாடுவோம். கலக்கமில்லாமல் உன் முயற்சியை தொடர்ந்து செய். ஆணை மன்னவா. சென்று வா. மன்னவா, வணங்குகிறேன். வாசெழியா, வாசெழியா. மன்னவா, உடல் நலம் பாதிப்பிற்கு உள்ளான மகாராணியாரின் உடல் நலம் தற்போது எப்படி இருக்கின்றது? அப்படியேதான் இருக்கிறது. எப்படித்தான் எடுத்துச் சொன்னாலும் உங்கள் ராணியார் அதை புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறார். மகன் இளம்பழுதி மேல் உள்ள பாசம் அவள் உடல் நலத்தை உருகுலைத்துக் கொண்டிருக்கிறது. நாம் என்னதான் ஆறுதல் வார்த்தை கூறினாலும் தைரியம் சொன்னாலும் அவள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. தன் மகன் இளம்பழுதிக்கு என்னாகுமோ ஏதாகுமோ என்ற அச்சத்தில் இளவரசன் காவல்படுத்தப்பட்டிருக்கும் இடத்தில் அவன் வேலை தவறாமல் உண்ணுகிறானா, அவனுக்கு ஆரோக்கியமான உணவு வழங்கப்படுகிறதா என்ற கவலையில் நாள் முழுவதும் இளம்பழுதியை பற்றியே சிந்தித்துக் கொண்டு தன்னுடைய உடல் நலத்தை தானே கெடுத்துக் கொண்டிருக்கிறாள். மன்னவா, இளவரசர் இளம்வழுதியின் நல்லெண்ண விஜயத்திற்கு தனது 4 சோழ வீரர்களை தன் பொறுப்பில் சேர நாட்டிற்கு இளவரசரின் பாதுகாப்பிற்கு அனுப்பி வைத்தவர் சோழ மன்னர் கரிகாலர். அவரை மீறி இளவரசரை மீட்கும் முயற்சியில் நாம் ஈடுபட வேண்டாம் என்பதால்தான் நாம் சேர நாட்டின் மீது போர் தொடுக்கும் முயற்சியை கைவிட்டோம். இளவரசர் இளம்வழுதியை சேர மன்னர் சிறைப்பிடித்த பின்னர் அவரை விடுவிக்க நாம் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை.
அப்படி நாம் எடுக்கும் முயற்சி சோழ மன்னருக்கு மரியாதை குறைவை ஏற்படுத்திவிடும் என்பதால்தான் மௌனமாகவே இருந்து விட்டோம். இப்படி எந்த நடவடிக்கையையும் எடுக்காமல் நாம் இருப்பது கூட மகாராணியாரின் மனதை சங்கடப்படுத்தியிருக்கலாம் அல்லவா? நம் சபையில் எடுத்த முடிவுப்படி நாம் சேர நாட்டின் மீது போர் தொடுக்கலாமே. அந்த போரை நானே தங்களின் அறிவுரைக்கு ஏற்ப வழிநடத்திச் செல்கின்றேன். இப்படி ஓர் போர் நடவடிக்கையை நாம் எடுத்தால் அது நிச்சயம் நம் மகாராணியாருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், மனபாரத்தை குறைக்கும், அவரின் உடல் நலம் சீர்படும். உத்தரவு கொடுங்கள் மன்னவா. போர் தொடுப்பதற்கான ஏற்பாடுகளை நான் உடனே தொடங்கி விடுகிறேன். வேண்டாம் செழியா. முத்துநகையும் பார்த்திபனும் வெற்றிகரமாக சேர நாட்டினுள் ஊடுருவி விட்டார்கள். இந்த நேரத்தில் சேர நாட்டின் மீது போர் தொடுத்து நாம் சென்றால் முத்துநகை பார்த்திபன் இருவரும் இப்போது எடுத்துக்கொண்டிருக்கும் முயற்சிகளுக்கு அது இடையூறாய் அமைந்துவிடும் என்று என்னை தடுத்ததே நீதானே. அதனால்தானே சேர நாட்டின் மீது போர் தொடுக்கும் எண்ணத்தை நாம் கைவிட்டோம். வேண்டாம் செழியா, இனி அந்த பேச்சை எடுக்க வேண்டாம். சேர நாட்டின் மீது போர் தொடுக்க வேண்டாம் என்று நான் எடுத்த முடிவை எக்காரணத்தை கொண்டும் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டாம். வேறு ஏதேனும் யோசனை இருந்தால் சொல். மன்னவா, எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. முத்துநகை நம் பாண்டிய நாட்டில் இருந்தபோது நம் மகாராணியாரின் நல்லெண்ணத்திற்கு பாத்திரமாகிவிட்டார். எந்த காரியத்தில் இறங்கினாலும் அதில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி வெற்றி கொள்பவர் என்பதும் நம் மகாராணியாருக்கு தெரியும். உண்மைதான். பஞ்சவன்மாதேவிக்கு முத்துநகையின் மீது நல்ல எண்ணம், நல்ல அபிப்பிராயம், நம்பிக்கையெல்லாம் இருக்கின்றது. நீ சொல்ல வரும் யோசனை என்ன? தற்போது இளவரசர் இளம்வழுதியை மீட்பதற்கு முத்துநகை சேர நாட்டிற்கு பார்த்திபனோடு சென்று இருப்பதும், அவர்கள் சேர மன்னரின் நம்பிக்கைக்கு பாத்திரமாகி சேர மன்னரின் அரண்மனையிலேயே தங்குவது பற்றியும், இளவரசர் இளம்வழுதியை மீட்கும் முயற்சியின் வெற்றி இலக்கை எட்டி விட்டார்கள் என்பதையும் நம் மகாராணியாரிடம் சொன்னால் முத்துநகையின் திறமை மீது மகாராணியாருக்கு இருக்கும் நம்பிக்கை அவருக்கு உற்சாகத்தை அளித்து அவரின் மனபாரத்தை குறைக்கும், உடல் நலத்தையும் சீராக்கும் என்று நினைக்கிறேன். அதுவும் நல்ல யோசனையாகத்தான் படுகிறது செழியா. மன்னவா, என் மனதில் வேறு ஒன்றும் தோன்றுகிறது. என்னவென்று சொல். நம் மகாராணியாரின் உடல் பாதிக்கப்பட்டு போயிருக்கும் செய்தியை நாம் சோழ மாமன்னர் கரிகால் பெருவளத்தாருக்கு தெரியப்படுத்த வேண்டும். வேண்டாம் செழியா, நம் துயரம் நம்முடனே இருக்கட்டும். எதற்காக பஞ்சவன்மாதேவியின் உடல் நலம் சீர்குலைந்து இருப்பதை சோழ மன்னருக்கு தெரியப்படுத்தி அவரை சங்கடப்படுத்த வேண்டும்? அப்படி இல்லை மன்னவா. மகாராணியாரின் உடல்நலம் சரியில்லாத செய்தியை சோழ மன்னருக்கு தெரியப்படுத்தினால் அது அவரை துரிதமாக செயல்பட தூண்டிவிடும். இளவரசரை மீட்கும் நடவடிக்கையில் உடனடியாக இறங்குவார் என்பது என்னுடைய அபிப்பிராயம். அப்படியென்றால் உடனே அந்த மடலை தயார் செய். உத்தரவு மன்னவா. வணக்கம் மன்னவா. வாருங்கள் காரிக்கண்ணனாரே. தனிமையில் தாங்கள் இலக்கியத்தில் இன்புற்று இருக்கும் போது இடையூறாக இந்த புலவன் வந்துவிட்டேனோ என்று தோன்றுகிறது. இதென்ன பேச்சு? ஏன் இப்படி கேட்கிறீர்கள்? தங்கள் வருகையை நான் அப்படி கருதுவேனா? என் தனிமையை இனிமையாக்க தாங்கள் வந்திருக்கிறீர்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். இனிமையாக உரையாடி மகிழும் நிலை இப்போது இல்லையே மன்னவா. நம் மக்களுக்கு பிரச்சனை என்றால் அவர்களை விட நாம் தானே அதை நினைத்து வருந்த வேண்டியுள்ளது. இல்லை என்று மறுக்கும் நிலையில் நான் இல்லை. குடும்ப பாசம் என்பது அனைவருக்கும் பொதுவான ஒன்றுதான். மன்னவா, பாண்டிய இளவரசரை பிரிந்திருக்கும் ஒவ்வொரு கணமும் பெருவழுதி பாண்டியரும் பஞ்சவன்மாதேவியாரும் எவ்வளவு வருந்துவார்கள் என்பது எனக்கு நன்றாக புரிகிறது. பாண்டிய மரபில் பிறந்த அறிவுடை நம்பி என்ற மன்னன் படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெரும் செல்வராயினும் இடைப்பட குறுகுறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவ்வியும் துழந்தும் நெய்யுடை அடிசில் மெய்ப்பட விதிர்த்தும் மயக்குறு மக்களை எல்லார்க்கு பயக்குறு இல்லைத்தாம் வாழுநாளே என்று பாடினார். ஆஹா ஆஹா, ஒரு குழந்தையின் இயல்பை எவ்வளவு அழகாக சொல்கிறது இந்த பாடல். குழந்தை
தத்தி தத்தி தடுமாறி நடப்பதை குறுகுறு நடந்து என்கிறது. நெய்யுடை அடிசிலை சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவ்வியும் துழந்தும் என குழந்தை அதை உண்ணும் முயற்சியில் என்னவெல்லாம் செய்கிறது என்பதை கூறுகிறது. பிள்ளைச் செல்வம் இல்லாதவர்க்கு வாழ்நாள் வீணாலே என்கிறது. ஆனால் இந்த பாடலை இப்பொழுது ஏன் தொடங்கினீர்கள் என்று புரியவில்லையே. இப்படி பாடிய பாண்டிய மன்னர் வழியில் பிறந்த ஒரு பிள்ளையை சேரன் இப்படி அடைத்து வைத்து நம் எல்லோரையும் துன்பப்படுத்திக் கொண்டிருக்கிறானே. தாங்கள் தங்கள் மகளை நினைத்தும் நான் என் மகளை நினைத்தும் வருந்தும்படி செய்து விட்டானே. நீங்கள் சொல்வது வியப்பாக இருக்கிறது. பாண்டியரும் நானும் எங்கள் பிள்ளைகளை நினைத்து வருந்துவதில் பொருள் இருக்கிறது. தாங்கள் ஏன் வருந்த வேண்டும்? முத்துநகை சேர நாட்டில் அடைப்பட்டிருக்கும் இளம்வழுதியை விடுவிப்பதற்காகத்தானே சென்றிருக்கிறாள். வீராங்கனையான அவளை நினைத்து தாங்கள் வருந்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அப்படி நினைத்து மனதை தேற்றிக் கொண்டாலும் சென்ற இடத்தில் என்னென்ன ஆபத்துகள் ஏற்படுமோ, அவள் அதிலிருந்து எப்படி தப்பிப்பாளோ என்று நினைக்கும் போதெல்லாம் என் மனதில் கலக்கமாக இருக்கிறது மன்னவா. முத்துநகையிடமிருந்து ஏதேனும் செய்தி வந்ததா மன்னவா? இன்னும் எந்த செய்தியும் வரவில்லை புலவரே. இதுதான் அவளிடம் உள்ள சங்கடம். போனால் போன இடம் என்று அப்படியே இருந்து விடுவாள். இங்கு எல்லோரும் பதறிக்கொண்டிருப்பார்களே என்ற அக்கறையே இருக்காது. காரியாரே, தங்களுக்கு என்ன நேர்ந்தது? முத்துநகையை பற்றி இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள். நீங்கள் தானே இப்பொழுது கூறினீர்கள் அங்கு என்னென்ன ஆபத்துகள் ஏற்படுமோ என்று. அவற்றை எதிர்த்து போராடி அதிலிருந்து மீண்டு தான் சென்ற பணியை நிறைவேற்ற பார்ப்பாளா, இல்லை அமைதியாக உட்கார்ந்து தங்களுக்கு மடல் வரைந்து கொண்டிருப்பாளா? மன்னவா, பிறகென்ன? முத்துநகையை பற்றி எனக்கு இருக்கும் நம்பிக்கை கூட தங்களுக்கு இல்லையே. எந்த சூழ்நிலையிலும் அதனை எதிர்கொண்டு வெல்லும் சாமர்த்தியம் மிக்கவள் முத்துநகை. தான் அதில் வெற்றி கொண்ட பிறகுதான் நமக்கே அதை தெரிவிப்பாள். இருங்கோவேள் விவகாரம் தங்களுக்கு நினைவிருக்கிறதல்லவா? நன்றாக நினைவிருக்கிறது மன்னவா. அந்த கயவனை முத்துநகை மணந்து கொண்டாள் என்பதை கேட்டு அதிகம் கொதித்துப் போனவன் நான்தான். ஆனால் தாங்கள் அந்த நேரத்தில் கூட முத்துநகை அப்படி செய்ததற்கு ஏதேனும் காரணம் இருக்கும் என்றுதான் கூறினீர்கள். இறுதியில் அதுதான் உண்மையாயிற்று. இருங்கோவேளை கொன்று பழி வாங்குவதற்காகவே முத்துநகை அவனை மணந்தாள் என்பது தெரிந்தது. அதனால் தான் சொல்கிறேன், அவசரப்படாதீர்கள் என்று. முத்துநகைக்கு தான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று நமக்கு தெரிவிப்பது முக்கியமான விஷயம் அல்ல. என்ன செய்தேன் என்று இளம்வழுதியை நம் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துவதுதான் முக்கியம். மன்னவா, தாங்கள் என் மகள் மீது கொண்டிருக்கும் நம்பிக்கையை காணும்போது என் உடல் சிலிர்க்கிறது. ஆனால் இன்னும் என்ன ஆனால்? முத்துநகை வீராங்கனைதான், எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்பவள்தான். சில நேரங்களில் பதட்டப்பட்டு ஏதாவது விபரீதமான சூழ்நிலையில் அகப்பட்டுக் கொள்வாள். அப்படி ஏதும் நேர்ந்துவிடக் கூடாதே என்றுதான் அச்சமாக இருக்கிறது மன்னா. அதற்கு அவசியமே இல்லை. இந்த முறை முத்துநகையுடன் பார்த்திபன் அல்லவா சென்றிருக்கிறான். அவன் அவளுக்கு பாதுகாப்பாக இருப்பதால் நாம் அவளை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அப்படியா சொல்கிறீர்கள்? அதில் என்ன சந்தேகம்? இப்பொழுது நம்மை விட பார்த்திபனுக்குத்தான் முத்துநகையை பாதுகாக்கும் பொறுப்பு அதிகம். என்ன, நான் என்ன சொல்கிறேன் என்று தங்களுக்கு புரிகிறதல்லவா? புரிகிறது மன்னவா. அப்படி சொல்லுங்கள். எங்களிடமே வந்து முத்துநகையை மணக்க நினைக்கும் தன் விருப்பத்தை சொன்ன பார்த்திபன் உங்களிடம் அதை சொல்லாமல் இருந்திருப்பானா? அதனால் தனக்கு மனைவியாக வரவேண்டியவளை எச்சரிக்கையாக பார்த்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு இனி அவனுடையதுதானே? சொல்லுங்கள் காரிக்கண்ணனாரே. அப்படி நடந்தால் அதைவிட மகிழ்ச்சி எனக்கு வேறு ஏதும் இல்லை. ஆனால் என்ன காரிக்கண்ணனாரே, தாங்கள் இல்லத்திலிருந்து புறப்படுவதற்கு முன்னால் ஏதேனும் நிகண்டை பிரித்து படித்துக் கொண்டிருந்தீர்களா? ஏன் இப்படி கேட்கிறீர்கள்? முதலில் இதை சொல்லுங்கள். நிகண்டு என்பது என்ன? சொற்களுக்கு விளக்கம் தருவது நிகண்டு. ஒரு சொல்லுக்கு பல பொருள்கள் இருப்பதையும் பல சொற்கள் ஒரே பொருளை தருவதையும் பற்றி சொல்வது நிகண்டு. அப்படி என்றால் தாங்கள் அதில் ஒரே ஒரு சொல்லை மட்டும் படித்துவிட்டு வந்திருப்பதாக தெரிகிறதே. எதை சொல்கிறீர்கள்? எதை பற்றி பேசினாலும் ஆனால் ஆனால் என்கிறீர்களே, அதைத்தான் சொல்கிறேன். ஆனால் பார்த்தீர்களா மறுபடியும்? அதற்கில்லை. என் மகள் வாழ்க்கையை பற்றி நன்றாக அறிந்திருந்தும் பார்த்திபன் அவளை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறானே, அதில் உறுதியாக இருப்பானா? அப்படியே அவன் உறுதியாக இருந்தாலும் என் மகள் அவனை மணக்க சம்மதிப்பாளா?